நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். திருச்சியிலேருந்து கொடைக்கானல் பைக்லேயே வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:40 நம்ம வந்து ஈவினிங் வந்து திருச்சியிலேருந்து கிளம்புறோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறை கிட்டே போயிட்டு இருக்கும்போது சரி ஒரு டீயை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீயை போட்டோம். கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா நைட்டு 8 o'clock. டீயை குடிச்சிட்டு அப்படியே வண்டியை எடுத்து அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு திண்டுக்கல்லே வந்துடுச்சு. ஆமாங்க, திண்டுக்கல் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுலேருந்து நம்ம என்ன ரூட்டு பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு போய் அதுக்கப்புறம் கொடைக்கானல் போகணும். சரி, திண்டுக்கல் வந்தாச்சு, அடுத்தது வந்து வத்தலகுண்டு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்திங்கன்னா மழை வேலையை காமிச்சிருச்சு. அங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இடி பயங்கரமாக இருந்துச்சு. சரி, மழை எங்கே போய போகுது அப்படின்னு நினச்சோம். ஆனால் வத்தலகுண்டு போயிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மழை பிச்சிருச்சு. சரி, சைடில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்கில் நின்று கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். இதனால் ஒரு 40 minutes கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். இல்லைனா கொஞ்சம் முன்னாடியே கூட நாங்கள் மலை ஏறியிருப்போம். அப்புறம் வண்டி என்னன்னாலும் பரவாயில்லடா, வண்டியை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மலையில் நனைஞ்சிக்கிட்டே போயிட்டோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடைக்கானல் ரோட்டில் வந்து வந்துட்டோம். அதை செக் போஸ்ட்டு எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வர இந்த டைமில் அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த டைமில் போகிறீங்க, ஏன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு நைட்டு. இந்த டைமில் வந்து போகிறீங்க அலோவ் பண்ணல. அப்புறம் ரொம்ப நேரம் பேசி அப்புறம் வந்து அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ தான் வந்து இந்த கொடைக்கானலோட ஹில்ஸில் ஏறுறோம். இப்போ தான் என்ட்ரன்ஸே இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம பிளான் பண்ணாமையே ஒன் டே ட்ரிப்பாக வந்து சடனாக சாட்டர்டே ஈவினிங் வந்து கிளம்பி நாங்கள் வந்தோம். இதை பிளான் பண்ணால் கண்டிப்பாக கேன்சல் ஆகிருக்கும். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடு ட்ராவலுங்க, இது செம்மையாக இருக்குது. இந்த டைமுக்கு நம்ம வந்து கொடைக்கானல் ஹில்ஸில் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, செம்ம ஜில்லுங்க, சில்னஸாக இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா செம்ம குளிர், அப்படியே சூப்பராக இருந்துச்சு ஓடிட்டு போகிறதுக்கு. கிளைமேட்டெல்லாம் பக்காவாக இருந்துச்சு மழை பெஞ்சதுக்கும். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 11:15 ஆகுது. இந்த டைமில் நம்ம போகிறது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் கொடைக்கானலுக்கு நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எதுவுமே வரல, அதாவது ஒரு காரோ இல்லை பஸ்ஸோ எதுவுமே வரல. நாங்கள் தான் ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கோம், ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்து கொடைக்கானலில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபால்ஸ் இருக்கும், சில்வர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துவிட்டோம். இங்கே நின்று பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 12:15 ஆகுது. இப்போ வந்து நம்ம இந்த ஃபால்ஸில் வந்து நின்றுட்டுருக்கோம். ஊரே வந்து அமைதியாக இருக்குது. இந்த நேரத்தில் அந்த ஃபால்ஸோட சவுண்டை மட்டும் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம கொடைக்கானல் ரீச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ரூம் எடுக்கலை, என்ன ஏது எதுவுமே தெரியாது. பட்டு அதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும். கீழேருந்து மேலே வந்த வரைக்கும் சாப்பிடவே இல்லை, அந்த டீ குடித்தது மட்டும்தான். சரின்ட்டு சாப்பிட்டுட்டு ரூம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம். ஆக்சுவலாக நைட்டு வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல, ரூம்லாம் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா லோ ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ண முடியல. அதனால் பகலில் வந்து இந்த ரூமை காமிக்கிறேன். ஜஸ்ட்டு 700 தான். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒர்த்தான ஒரு ரூம் வந்து கிடச்சிச்சு. அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா காலையிலே வந்து 6:15 வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வியூ அப்படியே வெளியிலேருந்து பார்க்கும்போது. அதோடு வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸும் பார்த்தோம். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் தாங்க முடியாமல் இருக்கிறதுனால அப்படியே கீழே வந்தால் கீழே பார்த்திங்கன்னா டீ கடைலாம் இருந்துச்சு. ஒரு டீயை போடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா டீயை போட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்க்கிங்லாம் கிடையாது, இந்த மாதிரி ரோட்லேயே தான் வந்து போடுற மாதிரி இருந்துச்சு பைக்கு. அப்புறம் சரி கிளம்பலாம், வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்பியாச்சு. என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு நினைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் லாக், அதாவது நான் அவுட் சைடில் எங்கே வண்டி போட்டாலும் இந்த டிஸ்க் லாக் அப்படிங்கிறத கம்பல்சரி நான் போட்டுருவேன். ஏன்னா இப்போல்லாம் வந்து அதில் உள்ள லாக்லாம் சேஃப்டி கிடையாது. ஆனால் அடிஷ்னலாக ஒரு லாக் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து அமேசானில் 249 சேல் பண்ணுறாங்க. நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ மார்னிங் 9:30 ஆகுது. எப்படி இருக்குது பாருங்கள் வியூ, வேறு லெவல். நம்ம நைட்டு பார்த்த சேம் பிளேஸ் தான், பட் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்தில் SRG ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. அங்கே போய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டு அப்படியே கிளம்புனோம். நியர்பையில் என்னடா இருக்குது, சரி எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் லேக் இருந்துச்சு.
சரி லேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். வண்டியில் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சு. சரி பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க் வந்துட்டேன். பெட்ரோல் போட்டாச்சு. சரி லேக்குக்கு போகலான்னு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால பயங்கர ரஷ்ஷுங்க. வெறும் டிராஃபிக்காக இருக்குது. அங்கங்கே பார்த்திங்கன்னா டிராஃபிக்காகவே இருக்குது. நின்று போகிற மாதிரி தான் இருக்குது. சிக்னல் போட்டாங்க. ஆப்போசைட்டு தான் பார்த்திங்கன்னா லேக் இருக்குது. சரி வாங்க போவோம். இதாங்க லேக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் இந்த லேக்கு கண்டிப்பாக போயிருப்பீங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மந்த் பிஃபோர் வந்து போயிருந்தேன். ஆக்சுவலாக போட்டிங் எல்லாமே பண்ணேன். 400 ருபீஸ் நினைக்கிறேன். 4 பேர் போனோம். அதனால் அதில் அகெயின் போகணுமா அப்படின்னு யோசனை இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேக் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து ஃபோட்டோ ஷூட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து சரி வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இதே லேக்கோட அப்பர் வியூ வந்து ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அங்கேருந்து வந்து நம்ம லேக்கை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் அதை பார்த்தோம். அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நியர்பையில் குணா குகை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி குணா குகை போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். உண்மையிலே செமையாக இருந்துச்சுங்க. இந்த இடத்துலலாம் வந்து ரைட் பண்ணுறதுக்கு பைக்கில் வேறு லெவல் ஃபீலிங்னே சொல்லலாம். சரி குணா குகை போகும்போது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது கிளியராகவே இந்த டிராஃபிக்கு 2 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மணி இப்போயே பார்த்திங்கன்னா 2:30 கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. சரி ரைட்டு நம்ம வந்து இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரூமெல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். சரி போகும்போது ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாக்லேட் கடை இருந்துச்சு. சரி இங்கே வந்து சாக்லேட் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்றுட்டோம். சாக்லேட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சாக்லேட் இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த ஒயிட் வந்து சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். சரி மிக்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ருபீஸ்க்கு வந்து போட சொன்னேன். 150 ருபீஸ்க்கு வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. போகும்போது பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஹில்ஸ் ஆல்ரெடி நம்ம நைட்டு பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌடு இருக்குது பார்த்திங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. நல்ல ஒரு ரஷ்ஷாக இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் ட்ரிப் முடிஞ்சிச்சு. கோயிங் பண்ணிகிட்ருக்கோம். பாய். ஓகே நண்பா, நம்ம கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நிறைய ட்ராவல் விலாக் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.